ஞானம் ஃபவுண்டேஷன் இல்லாட்டி நான் அவன்ட அனுசரணை கிடைச்ச பிறகுதான் என்னுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய மாதிரி சூழல் இருந்தது. நான் ஞான ஃபவுண்டேஷனில் இருக்க ஹெச்ஆர் டீம்லேருந்து 2-3 பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்காக கேட்டுச்சு. நம்ம என்னென்ன தேவைகள் இருக்குது, உங்களோட எதிர்காலத்தில் என்னென்ன போட்டிகள் இருக்குது, எப்படி தயாராவீங்க என்னன்ட்டு. ஓகே, நான் பேருந்து ஒரு 2 நாளில் வந்து ஓகே நாங்கள் செய்கிறவங்க தொடர்ச்சியாண்டு. அதுக்கப்புறம் தான் நான் காமன்வெல்த் சில்வர் பண்ணது. அதுக்கப்புறம் ஏஷியன் ப்ரௌன்ஸ், அது மாதிரி ஏசியன் பசிபிக் ஆஃப்ரிக்கன் சாம்பியன்ஷிப் சில்வர் கிடைச்ச. இப்போ என்ன டோட்டல் என்னுடைய லைஃப் ஸ்டைலும் சரி, என்னுடைய உணவு முறை, பயிற்சியாளர் எல்லாமே நான் ஒரு சர்வதேச தரத்தில் எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு எனக்கு மென்டலி சப்போர்ட்டாக அந்த எந்த ஒரு பயம் இல்லை. எனக்கு பின்னால் ஞான ஃபவுண்டேஷன் இருக்குது. எங்கே போனாலும் அந்த ஒரு பேரை நான் பயப்படாமல் சொல்லிலும் பயப்படாமல் இல்லை, கர்வமாக சொல்ல முடியுமன்ற தன்மை வந்து. ஏன்னு சொன்னால் நான் பெரிய எந்த இலக்கு பெருசாக இருக்க எனக்கு பெரிய ஒரு அனுசரணையாக கிடச்சிருக்கணும். ஸோ அவையை நான் சர்வதேச ரீதியில் கொண்டே காட்டணும் என்ற ஒரு பெரிய ஒரு அவாவும் ஆசையும் வந்து. ஏன்னு சொன்னால் இந்த ஃபீல்ட்லேருந்து நான் வெளியாட போகிறக்கு ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி, வெளியாக போயிட்டேன். நான் பேக்க ஒரு மேஜிக் மாதிரி தான் இந்த லைஃப்பில் ஞானம் ஃபவுண்டேஷன் வந்தது. இந்த இடத்துல ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் அலிராஜா சுபாஸ்கரன் மற்றும் கனகாம்பியை வாக்கும் மற்ற ஏனைய ஞானம் ஃபவுண்டேஷன் இருக்கிற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இந்த தனிப்பட்ட ரீதியில் நன்றி கூற விரும்புகிறேன்.